Hey guys, இன்னைக்கு நம்ம சாம் ப்ரோ கூட ஷில்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சிருக்கோம். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. ரெடி. அங்க பலூன் ஒண்ணு தான் இருக்கு மத்தல. ஏசு பலூன் ஓட்றா. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி, பாப்பஸ் ரெடி. அவங்க வரவும் சர்ப்ரைஸ் அவ்வளவுதான் பாக்கி இருக்கு. ஓகே, அவங்க வர எல்லா மூவ்மெண்ட்டையும் நம்ம கேப்சர் பண்றோம். ஏய், ஃபோன் எடுப்பா. ஃபோன் எதுக்கு ஜேசு? நீ ஃபோனை உள்ள வை. நம்மள்ட்ட 5D கேமரா இருக்கு. ஆமால. எனக்கு ஃபோன் வேணும். சீக்கிரம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், நம்ம சாம் ப்ரோ கூட ஷில்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சிருக்கோம். நீங்களும் அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டில என்ஜாய் பண்றீங்களா? ஏன்பா முன்னாடி வச்சிட்ட? அட பாவி. சரி அவங்க வந்த உடனே இன்னொரு ரெண்டு நாள் அடிப்போம். சரியா? ஓகே, சரி வாங்க. Happy wedding anniversary. Thank you, brother. Thank you. Wow. Thank you. தெரிஞ்சதாகும். ஜோக்கா வாங்க உட்காரலாம் வாங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கும். Thanks for coming. உட்காருங்க. So, என்ன கேக்குங்க? இப்ப கேக்குங்கப்பா. முக்கியமானது மறந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தானே. ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங் முடிச்சிட்டா அதுக்கு கேக் கட்டிங். ஓ வாவ். நைஃப் எங்கப்பா? இப்படி கையில எடுங்க. Wonderful. கை தட்டுப்பா. சேர்ந்து கை தட்டி. 1 2 3. So, இது யாருக்கு கொடுக்கணும்ட்டு பக்கத்துல உட்கார்ந்து சின்ன வாயா பெருசா கொடுங்களேன். 2 வருஷம்னா 2 வாயா. இது Thank you. ஞாபகம் இருக்கா நம்ம வெட்டிங் ரிசப்ஷன் டைம் கூட ஃபர்ஸ்ட் டைம் கேக் கட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஊட்டணும்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ பாமா வந்து கிண்டல் அடிச்சாங்க ஸ்டேஜ் மேலே. அவள்கிட்ட கொடுப்பா, ஏன் எனக்கு கொடுக்குற அப்படின்னு. நான் பாட்டிமாக்கு நேரா வழக்கம் போல கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு நர்வஸ்ல புதுசா. ஆமா. அப்புறம் தான் பிரைடு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். நல்லா இருந்துச்சு. ஓகே. Who wants the first piece? Me. வாங்க உட்காருங்க. உட்காருங்க, ஷேர் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு கூட எக்ஸ்பர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு ஃபன் கேம் பண்ணி விடலாமா? கண்டிப்பா. ஐயோ பயமா இருக்கு நீங்க சொல்றது. அவ்வளவு டஃபா இருக்காது, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே. என்னன்னா எப்பவுமே நிறைய டைம் அண்ணா வந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க யூடர்ன் ப்ரோக்ராம்ல. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா நான் உங்களை இன்டர்வியூ, உங்களை இல்ல உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரு இன்டர்வியூ. கேம்குள்ள போலாமா? இப்போ ஒரு போட்டோ காட்டுவேன், உங்களுக்கு என்ன மெமரிஸ் என்ன தோணுதுன்னு நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? ஓகே. நிறைய போட்டோஸ் இருக்குது. ரீசன்ட் போட்டோவா இல்ல அது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தை பிக்சர்லாம் கம்பேர் பண்ணி. ஓகே ஓகே. இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எப்போ எடுத்தது? ஐயோ. இது வந்து நம்ம பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக சுற்றி நின்று கிண்டல் அடிச்சாங்க.
ஏன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து candid-ஆ? பிக்சர் எடுத்து கேளுடா. இது பியூர் கேமராமேன் பண்ணுவாங்க. நாங்க ரீசெண்டா இப்படி கேமரா பார்த்து சிரிச்சிட்டு போலான்னு பார்த்தா இப்படி பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்க. கரெக்டா இது எடுக்கும் போது எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. இவ்வளவு எங்கயா இருந்தீங்க? டைம் கரெக்டா நல்லா கிண்டல் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா ரிலேட்டிவ்ஸ்னா தெரியுமே. மத்த நாள் நம்ம திருப்பி கலாச்சிடலாம். இந்த மாதிரி டைம்ல வாயை திறக்க முடியாது. ஓகே நெக்ஸ்ட் போலாமா? பா ஓ சூப்பர் ஸ்டார் பிக்சர். நாங்க சூப்பர் ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டாங்க இந்த பிக்சர். கரெக்ட். ஆமா இந்த பிக்சர்ஸ் எல்லா Facebook எல்லா சோஷியல் மீடியால உடனே போட்டாங்க. இது வந்து யூஎஸ்ல கலிபோர்னியால இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட், அப்புறம் யூரோப்ல கண்ட்ரில இருக்கிற ஃப்ரெண்ட், அவங்க அனுப்புறாங்க எனக்கு. எனக்கு கூட வரல. அந்த ஈவினிங்கே அனுப்புறாங்க எல்லாம் போட்டோ எடுத்து. சரி நான் எல்லாத்தையும் போய் சொல்லலாம், அப்படியே பூ வச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ். என்ன வெஸ்டிங்களாடா பூ வச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஓகே ஓகே வாவ் ஃபேமிலி. யா உங்க அம்மாவை அங்க நிக்க வச்சு அவங்கள போட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ள அவங்க வந்து நீங்க எடுங்க நீங்க எடுங்க நீங்க எடுங்க அப்படின்னு தாராள மனசு. அதோ கேமரா பார்த்து ஒரு போட்டோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லையோ அவங்க ஒரு மாதிரி ஃபிஜெட்டிங்கா தான் இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் போலாம். மோஸ்ட் வண்டர்ஃபுல் மொமெண்ட். ஓ சோ கியூட்ல. நான் அப்படியே ஷில்பா பார்த்து அப்படி மைண்ட். எனக்கு இந்த மொமெண்ட்லாம் ஞாபகம் வரும்போது என்னோட நேம் ஷில்பா வந்து டிஃப்ரெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. சர்ச்லயா? தெரியல இருந்து ஒவ்வொருத்தர் நிறைய பிஷப்ஸ் வந்திருந்தாங்க. இது கிரேட் பிளெஸிங். ஆனா நம்மள தான் கூப்பிடுறாங்கன்னு குழப்பம் வேறயா? என்னலாம் சொன்னாங்க? நிறைய ஷில்பா சொன்னாங்க. அப்புறம் ஜில்பா ஜில்பா சொன்னாங்க. அப்பதான் யோசிச்சேன் இந்த பேருக்கு இவ்வளோ ஒரு ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கா. நேம்ஸ் இருக்கு. வீடியோல கூட பார்க்கும்போது நான் சிரிச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் கேட்டு ஐயோ இவ்வளோ சீரியஸ் மொமெண்ட் நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. நீ கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன சொன்ன, அந்த பேரை பார்க்கும்போது என்ன சொன்ன, உண்மையே சொல்லு. என்ன இங்க இந்த அடிவுலம் ஷில்பா தானே. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். போய் இது வந்து நான் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த தாலியே கரெக்டா கரெக்ட்டா போடு. மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. எல்லாருக்கும் இங்க தான் இருக்கு. ஆமா ஆண்டவர் பாக்குறாரோ பிராக்டிஸ்லாம் எடுத்தீங்களா? ஆமா ஆமா அது கரெக்டா முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி இப்படிதான் அவங்க செஞ்சவங்களே சொன்னாங்க கரெக்டா அதை பார்த்து கட்டிக்கணும். நமக்குமே சரியா தெரியாது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்ல தான் நம்ம ஒன்றும் போடணும். ஆனா கரெக்டா போட்டாங்க. ஒரு லைக் யாரும் ஹெல்ப் கூட பண்ணல. டக்குன்னு அதாவது ஃபர்ஸ்ட் கேட்பாங்க நீங்க இந்த பெண்ணை ஏத்துக்கிறீங்களான்னா வித் காட்ஸ் ஹெல்ப் ஐ டு. உண்மையா வித் காட்ஸ் ஹெல்ப் ஐ டு தாலியை போட முடிஞ்சது. ஓகே ஓகே திஸ் ஒன் ஃப்ளோயிங் ட்ரெஸ். இது வந்து பேனிக்ல இருந்தோம் நம்ம எடுக்கும்போது இந்த பிக்சர். எல்லாரும் அவசரமா எங்க வீட்ல இது மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிற டைம்ல 1 hour தான் இருந்துச்சு. அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்தி எல்லாம் ஹேர்லாம் மாத்தி போடும். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தோம். நல்லா வந்துருச்சு. ஸோ வண்டர்ஃபுல். ரொம்ப பசியா இருக்காங்க போல வேணுமா கேக்கு? அமைதியா இருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் போலாம். யார் போட்டோ மூஞ்சே தெரியல, தப்பா அனுப்பிட்டாங்களோ? இது ஓ நோ இது யார் போட்டது? யாரோ ஏதோ மேகசின்ல இருந்து எடுத்தீங்க. ஆமா சும்மா போட்டிருக்காங்க போல. தெரியலையே யாரா இருக்கும். இவ்வளோ ரொமான்டிக்கா பண்ணது ஊட்டியில நாங்க எடுத்த ஒரு ப்ரோக்ராம் லாஸ்ட் இயர். ரிவீல் பண்ணியாச்சு. வந்துச்சு ஃபுல் போட்டோ. என்னமோ நடிச்சு ட்ரை பண்ணோம் நாங்க இல்ல அப்படின்ட்டு. என்ன ப்ரோக்ராம் ஆக்சுவலி இது லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு ஆனிவர்சரிக்கு எடுத்த. இது செகண்ட் ஆனிவர்சரிக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் யூடியூப்ல பார்த்தாங்க தெரியல. நிறைய வியூஸ் இருந்துச்சு. பட் இந்த போட்டோ அன்ஃபர்கெட்டபிள். இது வந்து காஃபி எங்களோட பெட். உங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப இஷ்டமோ? ஆமா எனக்கு ரொம்ப இஷ்டம். எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக் இருந்திருக்கு வீட்ல. இது சோஷியல் மீடியால பார்க்கும்போது டாகோட நிறைய போட்டோஸ் என்னோட நிறைய ஐயோ நான் அப்படியே கிராப் ஆயிருப்பேன். ஓ சரி சரி சரி.
திஸ் ஒன் ஓ no. இது என்ன போயிருக்கீங்க போல. இது எப்போ யார் எடுத்தானே தெரியல. உங்களுக்கு தெரியாமே ஷூட் பண்ணிட்டாங்களா? ஜீசஸ் கால்ஸ்ல ஸ்டாஃப்ல தான் யாரோ எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்புறமா டீல் பண்ணோம். நம்பர் கூட இருக்கு. பட் இது வந்து நான் ப்ரோக்ராம் எடுக்க போயிரும்போது ஷில்பா வந்து சப்போர்ட் பண்ணி, ஆமா டிவியில் யூடர்ன் ப்ரோக்ராம் எடுக்க போகும்போது ஷில்பாவும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி கூட இருந்து. அண்ட் அந்த சாங் கூட ஃபர்ஸ்ட் சாங் ஷூட்டிங் கூட அங்கே தான். என்ன சாங் சொல்லுங்க அப்போ? நீங்க வாடிங்களா? இல்ல கொஞ்சம் யோசித்தீங்கல்ல. ஓகே. ஹீரோ ஹீரோயின் மொமெண்டா? இப்படி ஒரு மாதிரி லுக்லாம் பயங்கரமா இருக்கு. கண்ணாடி வச்சு கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி சீரியஸ் மொமெண்டா போயிட்டு இருக்கீங்க. ஆமா ஏதோ பெருசா மிஷன் பண்ண போறேன். ஒரு மாதிரி திங்க் இது ஏதோ பார்த்தோம்னு நினைக்கிறேன். நாயோ ஏதோ பார்த்தேன். இல்ல போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது சரி கேமராக்கு முன்னாடி நேச்சுரலா நடிக்கணும் அப்படின்னு ஓகே. வாவ். திஸ் ஏதோ ஃபோட்டோகிராஃபர் பண்ண இந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே தென் இந்த சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தெரிகிறது? இது சாங் ஷூட்டிங்ல. ஆமா சாங் ஷூட்டிங்ல ஒரு பார்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் சீரியஸா இருக்குமோ? அப்பப்போ டவுட் இருக்காங்க இந்த போட்டோ. ஆமா நாங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க கேண்டிடா எடுத்திருக்காங்க. லொகேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இது ஊட்டி தான். ஊட்டி தான். ரைட். இப்போ நீங்க சொல்லக்கூடாது, அவங்க சொல்லட்டும். ஓகே. இதை பார்த்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யூடர்ன் இக்னைட் ப்ரோக்ராம் இன் காருண்யா. ஓகே. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆன்சர் இன்னும் வரல. அதுல வந்து ஷில்பா பேசின ஒரு இல்ல இது வந்து பெதஸ்தா பிளெஸிங் மீட்டிங். இல்ல கரெக்ட் தான், யூடர்ன் தான். பட் இன்னும் ஆன்சர் வேணும். நான் சொல்லட்டுமா? ஷில்பா அவங்க ஃபர்ஸ்டா ப்ரீச் பண்ண ஸ்டேஜ் இது. யூடர்ன் ஞாபகம் இருக்கா? இல்ல இது வந்து யூடர்ன் இல்ல அதான் பெதஸ்தா மீட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட். அது அந்த டைம்ல பெதஸ்தா மீட்டிங். ஓ இது பெதஸ்தா. சாரி ஃபைன் மறுபடியும் நானே கன்ஃபியூஸ். கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசுனது. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசுனது. ஆனா எனக்கு தெரியும் உங்களோட அந்த டைம்ல யூடர்ன் இக்னைட் ஈவென்ட் நடக்கும்போது பெதஸ்தா பிளெஸிங் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷில்பா பேசி தைரியம் ஒன்றும் தெரியல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்லாம் ஒன்றும் தெரியல. பயங்கரம். ஓகே அப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலாம். இது உங்களுக்கு தான். இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நர்வஸா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு முன்னாடி. ஸோ எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணும்போது? நர்வஸாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் வந்து பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் எல்லாருமே கூட இருந்தாங்க. சாம் இருந்தாங்க, அப்புறம் அதான் நான் சொல்ல வந்தேன். ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். சூப்பர். அதனால இந்த போட்டோ எப்போ எடுத்தது, எங்க எடுத்தது? இது வந்து இன்டர்நேஷனல் மீட்டிங்ஸ் நடக்கும்போது பிலிப்பீன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றது. எப்போ? இது யூத் மீட்டிங்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் யூத் மீட்டிங் இன்வைட் கிடைச்சு. ஆஃப்டர் மேரேஜ் தான் அது ஓபன் ஆச்சு அந்த டோர். சோ மேரேஜ்னா ஒரு நிறைய blessing, நிறைய டோர்ஸ் ஓபன் ஆகுதுல. இன்டர்நேஷனலா போக அந்த திறந்துட்டாரு. ஸோ அதில் கிடைச்ச ஒரு கிரேஸ். அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஷில்பா கேம் அப்பா அம்மா வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அங்கே நடந்தது ஆக்சுவலி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரியா இல்லை நீங்கள் மட்டும் தான் போயிருந்தீங்களா? இல்லை ஒரு கான்ஃபரன்ஸாக இருந்துச்சு. நிறைய ஸ்பீக்கர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. யூஎஸ்லேருந்து இன்வைட் பண்ணாங்க, யூரோப்லேருந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதில் கிடச்சது இந்தியாவிலேருந்து கூப்பிட்டது எனக்கு நம்ப முடியல. ஸோ காட்ஸ் கிரேஸ் தேங்க்ஸ் ஃபார் டைம். அந்த ½ அன் ஹவரில் நீங்கள் டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேசணும். அந்த ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதையும் ஒரு ஆமாம் அவங்களுக்கு அந்த டைம், ஏன்னா எல்லா ஸ்பீக்கரும் பேசணும் இல்லைன்னா இழுத்துறோம். ஸோ நான் அது ஒரு சைட் கான்சியஸாக இருந்து இன்னொரு சைடு இந்த அனாயிண்டிங்லேயே அப்படியே போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் காட்ஸ் கிரேஸ் நிறைய பேர் வந்து பேசினாங்க. இவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த டாப்பிக்கில். அதுவும்
நம்ம செக்ஷுவல் இம்பியூரிட்டி இருக்கிற விஷயங்கள், அந்த ஒரு இச்சையாக இருக்கிற காரியங்களை பற்றி அங்கே பேச வச்சார். ஸோ ஃபஸ்ட் டைம் அதை பற்றி அங்கே பேசினேன். ஓகே. ஸோ அதுக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுதான் வாலிபருக்கு தேவையான அண்ட் மெமரி இன்னைக்கு கேட்ட மாதிரி ஆக்சுவலாக எங்கேயோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனோம். அப்போ ஒரு ஃபீல்ட் ஃபுல் ஆஃப் சன்ஃப்ளவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படி. ஸோ அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்த ஒரு பிக்சர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அது ரொம்ப ஃபேவரட் மெமரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர். ஓ எங்க எடுத்தது இது? காரணியால் தான் யூடர்ன் ஈவெண்ட் நடத்தும் போது ஃபுல்லி ஷில்பாவும் யூடர்ன் கெட்டப்பில் இறங்கிடுச்சு. சின்ன பசங்க இவ்வளோ சின்ன. ஆமாம், அந்த மாதிரி அதுக்கு தான் நாங்கள் டிஷர்ட்ஸ் போட்டுக்கிறது. நாங்களும் யூத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லா ஸ்லிம்மாக இருக்கீங்க 2 பேருமே. அப்போ இப்போ குண்டுன்னு சொல்றேன். சைடுக்கு அப்புறம் கடவுள். அதுக்கு தான் நம்ம ஷட்டில் ஆடுறது. ஓகே நெக்ஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் காருண்யா வந்தப்போ எடுத்த பிக்சர். பூ வச்சு அந்த வீக்கெண்ட் வந்து காருண்யா வந்தோம், சுற்றி காமிச்சோம். பெத்தஸ்டால எடுத்த பிக்சர். அது நல்ல வேலை எடுத்தாங்க. நல்ல ஒரு மெமரி. ஃபர்ஸ்ட் நாங்கள் பெதஸ்தா டோமில் போய் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. இனிமே எல்லாம் அந்த மாதிரி ஸ்மூத்தாக சமாதானமாக போகணும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூங்கும் போதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. மற்ற நேரமும் அப்படிதான் இருக்கு. இல்லைன்னா அங்கேருந்து அடி விடும். இது வந்து பர்த் டேட் டப்புன்னு சொல்லுவோம். பர்த் டேட் 29th ஜூன். நாங்கள் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சது. இது ஹாஸ்பிட்டலில். ஆமாம், ஹாஸ்பிட்டல் அப்பா இருக்கிறாங்க. அப்பா கையில். ஓகே ஓகே. அப்போ இது இது இப்போ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் கரெக்ட் எடுத்த பிக்சர். ஃபேமிலி சேனலில் எடுத்த ஃபர்ஸ்ட் லைவ் ப்ரோக்ராம் ஃபார் யூத் எடுத்தது. கூட சேர்ந்து பார்த்தீங்களா? முடிக்கிற பார்த்தா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்பவும் பார்க்குறோமே இவங்க. அதான் நேர்லயே பார்க்குறோம். எதுக்கு லைவ்ல பார்க்குறேன். ஓகே ஃபர்ஸ்ட் லைவ் உங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? லைவ் ப்ரோக்ராம் நிறைய நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருப்போம். பட் லைவா உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாம் கூட எப்படி? அதான் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய கொஸ்டின் வந்து சாமியாட்டே சரி நீ என்ன சொல்கிற அப்படின்னு லைவாக கேட்பாங்க. கொஸ்டின் நல்லா திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி அவங்ககிட்ட கேட்பாங்க. அது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஆனால் பை காட் கிரேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியே சாம் ஃபினிஷ் பண்ணி நல்லபடியாக போயிடுச்சு. ஓகே ஓகே. பட் அந்த மாதிரி புதுசாக பண்ண எனக்கு ஒன்றும் அவங்க நர்வஸாக இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ நான் வந்து அப்படியே கேஷுவலாக பண்ணிடலாம், லைஃப் பண்ணிடலாம், வா பண்ணிடலாம், நீ பேசுறியா நெக்ஸ்ட்டு அந்த மேடையில் ஏறி பேசுறியா அந்த மாதிரி லாஸ்ட் கொடுத்துறது. ஒரு நர்வஸ்னஸ் வெளியே தெரியவே தெரியாது. ஹேண்டில் இட் வெரி வெல். ஓகே ஓகே. ஸோ சூப்பர். ஓகே இந்த ஃபன் கேமில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? ரெடியா? ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் ரவுண்ட் நாங்கள் உங்ககிட்ட பண்ணலாமா? நாங்கள் No, தான் only இப்படிதான். மாட்டினோம்மா ஃபுல்லாக. 1 2 3 4 5 6 7 questions. நான் கேட்குறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். பண்ணாதவங்களுக்கு அடி விடும். கேக்கு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் சாம்பரோ உங்களுக்கு தான். வாட் இஸ் யோர் வைஃப்ஸ் ஃபேவரட் சாங்? உங்கள் ஒய்ஃபோட பிடிச்ச சாங். ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஓ உங்களுக்கு தெரியாதா? லிஸ்ட்லேயே இல்லையா இது? ABCDFG அதான் எப்போ ஓடிட்டு இருக்கோம். கேட்டி பாட்டு பிடிச்ச சாங். நான் க்ளூ கொடுத்தேன். இல்லை ஒரு 5 செகண்ட்ஸ் பார்க்கலாம், யோசிக்கட்டும். ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? சரி க்ளூ கொடுங்க. இன்னொருத்தங்க எழுதின பாட்டு, ஆனால் சாம் பாடியிருக்காங்க அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த பாட்டு. ராஜாவும் பிரச்சனை. ரீசெண்டாக யூடியூப்ல யூடியூப் சேனல்ல போட்டது. ஆமாம், நான் நிறைய மீட்டிங்ஸில் அது பாடுவேன். ஷில்பா எப்போ அப்ரிஷியேட். நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். நம்ம பெதஸ்தா பிளெஸிங் மீட்டிங்கில் கூட நீங்கள்
அந்த சாங் பாடிருக்கீங்க. அந்த சாங் பாடும்போது ஒரு பிரசன்ஸ், அவனுடைய பிரசன்ஸ் வண்டர்ஃபுல். ஃபாதர் பர்க்மன்ஸ் பண்ணது ஃபேண்டாஸ்டிக் சாங். அதான் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. மொத்தமே 2 லைஃப் லைன் தான், ஒன்று முடிஞ்சது. போன ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து காமன் தான். Who is more pleasant in the morning? யார் வேணா பதில் சொல்லுங்க. சொல்லலாம். நீ பதில் சொல்ற கை தூக்குறியா இல்ல? ஆமா, பதில் சொல்றதுக்கு இல்ல நான் தான் சொல்றீங்களா? அப்போ நீங்க அப்படியே எந்திரிக்கும் போதே அப்படியே ஃப்ரெஷ், ஃபுல்லி ஃப்ரெஷ். ஐ அம் ரெடி டு டு எனிதிங். அப்போ நீங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா அப்படி பவ்யமா அங்க பயபக்தியா அது எப்பவுமே சாம் சொல்லுவாங்க, என்ன இப்போதானே எந்திரிச்சு அதுக்குள்ளே அடுத்த ஒரு 2 மினிட்ஸ்ல போய் குளிச்சு இழிச்சு மேக்கப்லாம் போட்டு சாப்பிட்டு ரெடியா இருக்கு. அப்போ நீங்க பெட்ல தான் இருப்பீங்க. ஓகே, இது வந்து இதுவும் காமன் தான். Who never forgets an anniversary or birthday? உங்க 2 பேத்துல anniversary or birthdays இருக்கும். யார் மறக்கவே மாட்டாங்க, யார் மறக்கறாளே? மறப்போன்னு சொல்ல முடியாது, ஆனா ஷில்பா இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணும். அப்படிலாம் இல்லை இல்லையா? சாம் தான் நிறைய சர்ப்ரைசஸ் எப்பவுமே. எஸ்பெஷலாக இன்னைக்கும் ஜூக்கால வந்து சர்ப்ரைஸ். பிளான் பண்ணும்போது அப்படிதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை பிளான் பண்ணோம். இன்னும் நிறைய சொன்னேன், அவங்க வந்து பாவம் கொஞ்சம் ரிலாக்ஸ் வச்சுக்கோ, ஒரேடியா ஓடிட போறாங்க. இப்போ ஷோல பாதி நின்று ஓடிடுவாங்க, அதனால கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்கன்றாங்க. ஓகே, கிறிஸ்மஸ் நம்ம மீட் ஆமா, பண்ணும்போது அதான் கூட, நான் சொல்லலாமே. ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் மீட் பண்ணும்போது கூட ஃபுல் ப்ரீ கிறிஸ்மஸ், ப்ரீ வெட்டிங் கிறிஸ்மஸ், ஃபுல் சாண்டா கிளாஸ் காஸ்டியூம், அந்த தொப்பி எல்லாத்தையும். யாரு சாம் ப்ரோ? உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. என்னோட ஆண்டி வீட்டுக்கு எல்லாரும் லஞ்ச் டின்னருக்கு வந்தோம். ஸோ அதுவும் பயங்கர சர்ப்ரைஸ். உங்களுக்கு இது டவுட் இல்லையா, என்னடா சாண்டா இவ்வளவு ஹைட்டா இருக்காரு? கரெக்ட். அவ்வளோ ரொம்ப குண்டா இருப்பாங்க, ஸ்லிம்மா இப்படிதான் இருக்காங்க. நானே ஆட் பண்ணிருக்கேன். இன்னொன்று நம்ம வெட்டிங் ப்ரிப்பரேஷன் அப்போ இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் டெய்லர் ஷாப்பில் இருந்தேன். போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லர் கூட, திரும்பி பார்த்தா சாப் நிற்கிறோம். பயங்கர சர்ப்ரைஸ். அப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ். வா. ஓகே, இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். வாட் இஸ் யுவர் ஒய்ஃப்ஸ் ஃபேவரட் பைபிள் வேர்ஸ்? எனக்கே வந்து God is with her, she will not fail. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போட்டு மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொன்று இவங்களை பற்றி, வாட் மேக்ஸ் ஹிம் யூனிக்? வாட் மேக்ஸ் ஹிம் யூனிக்? எனக்கு எப்பவுமே தெரிஞ்சது வந்து லிஸ்ட் இருக்குல்ல, இல்லை எல்லாமே he'll be able to manage. லைக் ப்ரீச்சிங் ஒரு பக்கம், சிங்கிங் ஒரு பக்கம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம். அதெல்லாம் எனக்கு தோணும் போது ஐயோ, ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நிறைய டென்ஷன் அப்படி இருக்கும். ஆனால் அதே டைமில் சண்டே மெசேஜ் கொடுக்கணும்னா அந்த டென்ஷன்லாம் வீட்டுக்கு வருமா? இல்லை, ஆக்சுவலாக வராது. காலேஜ் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஃபைன். என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படி ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் அந்த டென்ஷன் வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் நடந்தது. ஷில்பாவே உட்காந்து கேட்பான், என்ன ஒரு மாதிரி இருக்குங்க, என்னாச்சு அப்படின்றது. நல்லா அப்படியே இழுத்து வாங்கி அதை நல்லா சர்ப்ரைஸ் பண்ணி. சூப்பர். இதை விட ஃபிட்னஸ்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸா இருப்பாங்க. ஓகே. இன்னொரு கொஸ்டின் இவங்களை பற்றி, வாட் மேக்ஸ் ஹர் த மோஸ்ட் ஹாப்பி? எந்த விஷயம் ரொம்ப அவங்கள நாய் தாங்க. நான் தான் சொல்ல முடியாது, நாய் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ஆன்சர். வேற லெவல் டயலாக் டெலிவரி. காஃபி வந்தது ரொம்ப வருஷமா எனக்கு பெட்னா ரொம்ப இஷ்டம். அது கோல்டன் ரிட்ரீவர் வாங்க, ஸோ அது இருக்கிறது ஹாப்பி. ஓகே, ஒரு லாஸ்ட்
லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ உங்கள் சாம் ப்ரோட்ட இந்த விஷயம் வந்து ஒரு பொறாமப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் என்ன? ஜெலஸ், அது நம்மகிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு பொறாமப்படுற ஒரு விஷயம். ஜெல்லஸ் மாதிரி தோணல, ஆனால் வந்து அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க, எனக்கு அது ரொம்ப இஷ்டம். ஆமா, ஆனா நீங்க ரீசெண்டா பாடுனீங்கல்ல, ஃபேமிலியா பாடுனீங்கல்ல. ஆமா, ஆனாலும் கம்பேரே பண்ண முடியாது என்னையும் அவங்க. அது வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அது எனக்கு ரொம்ப இஷ்டம். சீக்கிரத்துல டியூன் பண்ணிடுவாங்க. ஷில்பாவோட வாய்ஸ் வந்து குவயர்லி அப்படியே ட்ரெயின்டு வாய்ஸ், நல்லா கரெக்டாக அந்த இது மீட்டரா அந்த இது நாங்கள் வந்து அப்படியே அழுக்கல் இழுக்கல் அதெல்லாம் போட்டு சோலோ சிங்கிங்கில் ட்ரெயின். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங். சூப்பர், 2 பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒரே இதில் தான் இது கேட்டாங்க ஹெல்ப், பட் எல்லாம் சூப்பர் பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம கேட்டுக்கலாமா? சரி ப்ரோ 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 இருங்க, இன்னொரு கேம் இருக்கு. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கேக்கு. இன்னொன்னு வேறயா? இன்னொன்னு என்னன்னா an eye for an eye. 2 பேரும் அப்படி ரொமான்டிக்கா அப்படி ஒருத்தரை பார்க்கணும். இது வந்து நம்ம டிவில எல்லாம் சென்சார் பண்ண வேண்டியது. 2 பேர் பார்க்கணும் யார் அதுல கண்ணு சிமிட்றாங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்க ப்ரோ. சரி, நான் வேற ஓர மாடி போய்க்கவா? என்னோட ஓட் சாம்பிள் அவர் தான் வந்து வின் பண்ணுவாரு. உங்க ஓட் யாருமா? பார்க்கலாம். சரி, ரெண்டும் சரிசமமா இருக்கு. இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணணும் யார் ஜெயிக்க போறாங்க. அப்படி லவ்வோட அப்படி பாக்குறீங்க, யாரு கண்ணு சிமிட்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தோத்துட்டாங்க. கண்ணு சிமிட்றதான். ஆமா. ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்ஃபர்ட்டபிளா போலாமா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சிமிட்டு போதும். நீங்க சிமிட்டுங்க. பரவாயில்லையே, இது யாரும் கிவ் பண்ற மாதிரி தெரியல. ஏய், அங்க பாத்துட்டா. இந்த பக்கம் பார்க்கணும். டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, கம் ஆன். சாம் ப்ரோ அப்போ உங்களுக்கு ஃபுல் கேக் உங்களுக்கு தான். அப்போ ஃபுல் கேக் உங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. எடுத்து அப்படி தேய்ச்சிருவோமா? இது நல்ல ஐடியா இருக்கே, வாங்க. இல்ல ரொம்ப ஃபுல்லா வேணா, சும்மா லைட்டா விட்டுறணும். ஐயோ மேல க்ரீம். நான் டெக்கரேட். சூப்பர் சூப்பர். ஒரு வழியா 3 கேம் முடிச்சாச்சு. சரி, இவ்வளவு நேரம் நம்மளும் பேசிட்டு இருக்கு. பாவம், அவங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நம்ம கிளம்பலாம். கிளம்பு. போதும், டைம் ஆயிடுச்சு. ஆமா, எங்களுக்கு பீஸ் ஆர்டர் பண்ணிடுங்க. ட்ரீட் எடுத்துக்கோ. எங்களுக்கு வேணும்பா. உங்களுக்கு அவ்வளவுதான் கேக்கு. ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. ஃபைனலாக விட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லி அதை கேட்டிருப்போது. பட் ஃபன்னாக இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எவ்வளோ சந்தோஷம் இல்லை? பயங்கர பிளஸிங். வெரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூட இருக்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கசின்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, பாட்டிமா. ஆண்டவருக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அவங்க மேரேஜ் டைமில் கூட அவ்வளோ நின்றுருக்காங்க நம்ம கூட. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் இப்படிப்பட்ட பீப்புள் நமக்கு கொடுத்துருக்குறாரு. எனக்குமே நிறைய பேர் வந்து ஃப்ரம் ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். அண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹூ மேக் யூ அப்படின்ட்டு. டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ மேக் லாட் ஆஃப் இம்பேக்ட் இன் ஒன்ஸ் லைஃப். நம்ம எந்த வழியில் போகணும் அந்த விஷயம் கூட அந்த டீனேஜ் டைம்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்போம். ஏன்னா அப்பா அம்மா கூட ஒரு இது இருக்கும்போது, ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் நீ இப்படி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நமக்கு காட்ஸ் கிஃப்ட். அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அது மூலமாக பாதையில் போயிருப்பாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, வெட்டிங் பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தாரு. பிலிப்பியர் 1:5 அதில் போட்டிருக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்த நற்கிரியை தொடங்கினவர் அதை
இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் பரியந்தம் அது முடிய நமக்கு நடத்தி வருவார் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை ஆரம்பித்து கொடுத்துருக்கிறார். ரைட் ஃப்ரம் நம்ம ஃபஸ்ட்டு பேசின டைம்லேருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்கிற டைம்லேருந்து ஆண்டவர் கரெக்டாக நடத்திருக்கிறாரு. நமக்கு திட்டம் தெளிவுமா ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி சொல்லி இதுதான் உனக்கு வச்சிருக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஆரம்பித்தவர் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்குள்ள ஒரு நல்ல உறவை கொடுத்து ஒரு சமாதானம் கொடுத்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா விஷயத்துலையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த வசனம் வாசிக்கும்போது இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நான் அதை தொடர்ந்து செய்வேன் அப்படின்ட்டு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது, நான் நடத்தி வருவேன் அப்படின்னு சொன்னது. உங்கள் மேரேஜை நான் நடத்தி வருவேன், ஏன்னா உங்கள் மேரேஜை நீ என் கையில் கொடுத்துருக்க, அதனால நானே நடத்தி வருவேன் பொறுப்பா அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு கூட எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேர்ஸ் எனக்கு எப்பவுமே தோணும், கடவுள் நம்மளை சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ யார் என்ன நினச்சாலும் சரி, எல்லாம் நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, கண்டிப்பாக கடவுள் ஸ்டார்ட் பண்ணது ஹீ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு தான் எனக்கு எப்போவுமே தோணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இப்படி கண்ணு போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது கூட இல்லை, கடவுள் நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க, மற்றவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. யார் என்ன பேசினாலும் என்ன ஜெல்லசையோட பார்த்தாலும் ஒன்றும் நம்மளை தொடாது. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸ்பெஷலாக கேட்டி அவளை நினச்சாலே ஆண்டவர் வந்து நமக்கு இவ்வளோ நமக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி அவர் கீழ்ப்படிஞ்சு இதுக்குள்ளே அவரை வச்சு என்ட்ரு பண்ணதுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுத்தது மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேட்டி விசேஷமாக பிறந்து ஐயோ அவளை நீ பார்த்துக்கிட்ட விதம் உண்மையாக அவனை அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவனை ப்ரைஸ் பண்ணுறேன். ஏன்னா பயங்கரமாக இருந்துச்சு நீ பார்த்துக்கிட்டது. நைட்டெல்லாம் பார்த்துக்கிறது, காலையில் பார்த்துக்கிறது, எவ்ரி டைம் அவளுக்கு பசி வரும்பொழுது, அவள் ஏதாவது அழும்பொழுது, ஏதாவது பண்ணும்போது உடனே நீ போய் ரஷ் பண்ணி மதர்ஹுட் வந்து கஷ்டம் தெரியும், ஆனால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்து. ஏன்னா உண்மையாக அதுக்கு பொறுமை வேணும், பொறுமை வேணும். என்னதான் அழுதாலும், என்னதான் திருப்பி அவள் அழுதாலும் சில நேரம் ரொம்ப அவள் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருப்பாள். ஸோ அந்த எதுவுமே நீ சொல்லாமல் பொறுமையாக நீ அதை டீல் பண்ணுவ. அண்ட் ஒரு சந்தோஷத்தோட பண்ணுவேன். அண்ட் அவ்வளோ முயற்சி, அவ்வளோ டயர்டாக இருக்கும் உனக்கு, ஆனால் ஒரு டயர்ட்னஸை நீ எனக்கு காட்டினதே கிடையாது. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் பயங்கரமாக. How you deal with things. அது ஆக்சுவலாக காட்ஸ் கிரேஸ். அதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் பர்த்க்கு அப்புறம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்குமே. மதர்ஹுட் நானுமே கஷ்டமாக இருக்கும், ஆனால் இவ்வளோ கஷ்டம்னு நான் நினச்சே பார்த்ததில்லை. ஆனால் அந்த டைம் கூட நீங்கள் கூட இருந்தீங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் ரூமில் கூட ஞாபகம் இருக்குது, நீங்கள் அப்புறம் பேபி, நம்ம 3 பேர் மட்டும் இருப்போம். அப்போ நான் அவ்வளோ கஷ்டப்படும் போது யூ குடன்ட் டூ எனிதிங். என்னால் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது லைக் என் அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க, சாம்க்கு வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுறது அவங்க மூஞ்சிலே தெரியுது, he wants to do something but he is not able to. ஆனால் நீங்கள் எல்லோரும் கூட இருந்ததே எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த். கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் அந்த டைமில் கண்டிப்பாக தேவை. அது ஒரு நியூ பார்ன் இருக்கிற டைமில், அந்த டைமில் சும்மா கூட இருந்தாலே இட்ஸ் அ பிக் திங், இட்ஸ் அ சப்போர்ட். நிறைய டைம் ஹஸ்பண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு போயிடுவாங்க. வைஃப்ஸ் நீங்கள் தான் பார்க்கணும். பேபி எல்லாமே சேஞ்சிங், டைப்பர் மாத்திரையிலேருந்து ஆடும்போது நாங்கள் அப்படியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன், நான் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன், அவங்க இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் பேபிக்கு ஊட்டுறது எல்லாமே அம்மா பண்ணணும். பட் நமக்கு முடிஞ்ச ஒய்ஃப்க்கு நாங்கள் இருக்கோம் கூட அப்படின்ட்டு சொல்லணும், காமிக்கணும். பண்ணலன்னா அதான் மற்றவங்க ஒன்றும் லைக் பெருசாக பண்ண முடியாது அந்த டைம், ஆனால் கூட இருக்கிறதே ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்ட்ரென்த். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த டைமில் 2 சைடும் அத்தையும் சரி அம்மாவும் சரி, பாமா கூட நீ கூடம்மா நீ போய் தூங்கு, நீ கண்டிப்பாக ஒரு 1 hour தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வச்சுப்பாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். வேறு என்ன உனக்கு வெட்டிங்கில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணியிருக்கு நம்ம ஜேர்னியில்?
எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ஒரு மினிஸ்ட்ரி ஃபேமிலிக்குள்ளே வருவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல, ஒரு இவாஞ்சலிசம் பண்ணுற ஃபேமிலிக்குள்ளே. ஏன்னா ஒரு டாக்டராக இருந்தேன், டாக்டருக்கு படித்த அந்த ப்ரொஃபஷன்லேயே அதுதான் ஃபோக்கஸாக இருந்திருக்கும், ஃப்யூச்சராக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற யாராவது அப்படி நினச்சேன். அதுவுமே நம்ம பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒவ்வொருத்தர் பேசுனது அப்படியே லைக் நான் என்னெல்லாம் என்னோட ட்ரீம்ஸ் இருந்துச்சோ அதே இது அப்படியே ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க. லைக் அப்பா சொன்னாங்க நம்ம இது பண்ணணும் ஃப்யூச்சரில், மற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மூலமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஐயோ எனக்கும் இதே மாதிரி தானே ட்ரீம் இருந்துச்சு, கரெக்டாக கடவுள் என்னை ஒரு கரெக்ட் ஃபேமிலிக்குள்ளே போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். அது இந்த கேர் ஹோம்ஸ் பண்ணி ஜனங்களுக்கு கேர் பண்ணணும், ஓல்டேஜில் கேர் பண்ணணும். ரொம்ப ஒன்றுமே ஃப்யூச்சர் கிடையாது, இதுதான் அவங்க இந்த டிசீஸ் வந்து ஃபியூ இயர்ஸ் தான் உங்களுக்கு வாழ இருக்கும். பேலியேட்டிவ் கேர் கொடுக்குற ஒரு ஹோம்ஸ் அது வந்து உனக்கு ரொம்ப பேசிச்சு இல்லை? ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம், அந்த மாதிரி கேர் பண்ணணும் ஜனங்களுக்கு அப்படின்ட்டு. அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நினச்சா கூட இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம போகிறோமே அப்படின்னு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் எதுக்கு கடவுள் கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு நினைக்கும் போது அப்போ தான் அப்படி தோணுச்சு. நீயும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா ஊழியத்துக்கு திடீர்னு ட்ராவல் பண்ணுவோம், திடீர்னு இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிக்கு போவோம், அங்கே இவ்வளோ நேரம் இருப்போம், யூஎஸில் ரொம்ப நாள் இருக்க வேண்டியதாக இருந்தது, அங்கே மினிஸ்ட்ரியை நல்லா டெவலப் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்தியாவில் திடீர்னு ட்ராவல் பண்ணுவோம், ஆண்டவர் திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பார், அதை போய் நிறைவேற்றணும், திடீர்னு ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பார், அதை போய் செய்யணும். ஸோ எங்களுக்கு அது நிறைய யூஸ்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் யூஸ்ட் ஆகிட்டோம். பட் அதாவது உனக்கு எப்படி இருந்திருக்கோன்னு எனக்கு இமேஜினே பண்ண முடியல. ஏன்னா அப்படியே வீட்டை விட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்கணும். நீ வந்து அப்போ தான் செட்டில் ஆகிருப்ப, கொஞ்சம் மேரேஜ் ஆனால் புதுசுலேயே நம்ம யூஎஸில் ரொம்ப நேரம் போய் இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான் நீ பண்ணது. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட். இந்த மாதிரி ஒரு துணை கொடுத்து, அதாவது என் பேச்சை கேட்குறதோட ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் ஃபேமிலியோடு இருக்கிறாரு, அவரை கனப்படுத்தணும், அவரை ஃபாலோ பண்ணணும் சொல்கிறத அப்படின்ட்டு நீ அந்த அவருடைய வாய்ஸுக்கு நீ ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த மினிஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது. சில நேரம் நீ டாக்டராக பார்க்க வேண்டியது இருக்கும், பட் அதுக்கு ஒரு பிரேக் போட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நம்ம வேறு இடத்துல போய் வாழ்ந்து இல்லை வேறு இடத்துல போய் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு ஒரு பிரேக் நீ போட வேண்டியதாக இருந்துச்சு. அது ஒரு சாய்ஸ் தான், ஆனால் அதையும் நீ செஞ்ச. ஏன்னா ஆண்டவரை நம்பி உன்னோட ஃப்யூச்சரை கொடுத்த, ஆண்டவர் தான் நம்ம நடத்துகிறாரு, ஒரு ஃபேமிலியாக நம்ம போவோம் அப்படின்ட்டு கொடுத்தது. ஐ அப்ரிஷியேட் தட். எனக்கு ஆமாம், ஃபஸ்ட் டைம் அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு 10 daysலேயே நம்ம யூஎஸ் போகிறதாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்து, ஆனால் அங்கே போய் ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். ஃபஸ்ட் டைம் குக்கிங்லேருந்து தனியாக நம்ம வி காட் டு நோ ஈச் அதர் மோர். ஸோ அப்போ நினச்சேன் கண்டிப்பாக திஸ் இஸ் காட்ஸ் வில் தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது அவ்வளோ கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. நீ சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருந்தாலும் வேறு இடத்துல போய் யூஎஸில் போய் நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்தோம். அங்கே நிறைய திங்ஸ் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அண்ட் நம்ம வாழ்கிறது, நம்ம தனியாக இருந்தோம் அது சர்டன் டைம். ஸோ ஆண்டவர் நமக்குள்ளேயும் ஒரு உறவை ஸ்ட்ரென்தன் பண்ணார். அதுக்குன்னே எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நமக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக ஒரு குடும்பமாக எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போகணும். பட் இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய பேர் வந்து அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு, அவங்க ப்ரொஃபஷன், அவங்களோட ஆசையை கொஞ்ச நாள் விட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இதை தான் செய்ய, நீ இதை செய் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து தனியாக போவாங்க, இல்லை ஒய்ஃப் தனியாக போவாங்க. பட் எவ்வளோ முடியுமோ நம்ம ஆண்டோட சித்தத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கேட்டு நம்ம ஒரு சேர்ந்து முடிவு எடுக்கணும். அதுவும் எவ்வளோ முடியுமோ கூட இருக்கணும். அதுக்கு தானே மேரேஜ். எனிவே ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட். என்ன இருந்தாலும், ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் ஃபேமிலி. ஸோ என்ன இருந்தாலுமே சேர்ந்து முடிவெடுத்து வி ஹேவ் டு ஸ்டிக் டுகெதர். நீயும் ட்ரெஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உன்னோட ஃப்யூச்சர், உன்னுடைய மெடிக்கல் துறையில் நீ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஐ நோ உன்னோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் அதுவும் என் மனசுலையும் இருக்குது. நீ வரணும், பெருசாக அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் என்பது என்னுடைய ஆசை.
நான் உன்னோட ஆசையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ பிகம் கிரேட் த டைம். அதான் நம்ம தான் கடவுள் கையில் we have given everything. So we will. கோயிங் பேக் டு அவர் மேரேஜ், கல்யாணம் நாளுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும். அதுவும் ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு. இப்போது ஒருத்தரோட புதுசாக போய் வாழ போகிறோம், அவங்க வீட்டில் போய் கூட வாழ போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். அது ஒரு லெஜிட்டிமேட் ஃபியர் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது, நம்ம கனவுகள்லாம் அச்சீவ் ஆகுமா ஃப்யூச்சரில். அப்புறம் நம்ம வெட்டிங் டைம், அந்த ப்ரிப்பரேஷன், வெட்டிங் டே, அதில் நிறைய ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும், ஆங்ஷியஸ்னஸ் இருக்கும். நான் நினச்சபடி நடக்குமா, அழகாக வருமா, கேமராமேன் நல்லா எடுப்பாங்களா, இல்லை சர்வீஸ் எப்படி போகும், ஜனங்க எப்படி இது வரது போகிறது, சாப்பாடு, அந்த டென்ஷன் எல்லாமே அந்த பிரைட் க்ரூம் மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி? ஆனால் உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப ஜாலியாக இருந்தியே. எனக்கு அதுவும் நம்மளுக்கு வந்து செப்டம்பர் ஒரு 4 months தான் இருந்துச்சு கேப் டு கெட் டு நோ ஈச் அதர். அப்புறம் அந்த ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் கடவுள் அவ்வளோ அழகாக நடத்தினார். எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போதும் அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அந்த வென்யூ சூஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ஃபுட்டு யார்கிட்ட சூஸ் பண்ணோம், அதில் ஒவ்வொரு விஷயமுமே பிகாஸ் வி லெஃப்ட் இட் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். பர்ஃபெக்டாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலுமே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நியூ ஃபேமிலி. கான்ஃபிடென்ட்டாக இருந்தியா? அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு வேர்ட்ஸ் வந்துச்சு நான் சொன்னபடி. அப்போது காட் வில் ஆனர் யூ, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு அதோ லைக் தினகரன் ஃபேமிலி கண்டிப்பாக இதை ஜோம் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு இப்போ சொல்லப்போனால் ஒரு செல்ஃபிஷ் இது மாதிரி. கண்டிப்பாக அவங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும். காட் will let them in the right direction அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. எனக்குமே பர்சனலாக ஒரு பீஸ். கண்டிப்பாக எவ்வளோதான் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு பீஸ் ஃபில் மை ஹார்ட். ஸோ அந்த டைமில் ஸோ ஐ நியூ இட் வாஸ் த ரைட் டிசிஷன் மாதிரி. எனக்கு இருக்கிற அந்த டைமில் இருந்த பயம் மெயினாக நம்ம வெட்டிங் ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம நினச்சபடி போவோமா, கரெக்டாக போவோமா, டெக்கரேஷன்ஸ் முதற்கொண்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம நினச்சபடி அழகாக வருமா, நல்லா வருமான்ட்டு ஒரு பயம் வந்துச்சு. ஏக்கம் வந்துச்சு. நம்ம வெட்டிங் எல்லாரையும் நம்ம சந்தித்து எல்லாரையும் மீட் பண்ண முடியுமா, எல்லாரையும் கவனிக்க முடியுமா, ஒழுங்கா யாரும் ஒரு மாதிரி கோவத்தோடு போயிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கரெக்ட். எல்லாருமே அதுவும் எல்லோரும் சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் 4 months எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, 4 months எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு அட் அ பாயிண்ட் திடீர்னு ஆண்டவர் ஒரு ஃபீலிங் கொடுத்தார். நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீங்கள் வரி பண்ணக்கூடாது, நான் உங்களை நடத்துகிறேன் எவ்ரி ஸ்டெப்பில், அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வேர்டு தான் ஞாபகம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கூட நிறைய சொன்னேன், உங்கள் வெட்டிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். உட்காந்து இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு இந்த மத்தையூலையும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த பறவைகள் எதை குறிச்சும் அது கவலைப்படுறதில்ல. ட்ரெஸ்ஸு நாளைக்கு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, எல்லாம் ஹெவன்லி ஃபாதர் கொடுத்துருவாருன்ட்டு அதுங்க ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரி நீயும் நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வெட்டிங்கை. நான் ஆசீர்வதிக்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறேன். மெயினாக நம்ம 2 பேரும் சந்தோஷமாக அந்த வெட்டிங்கில் ஆண்டவர் கையில் கொடுத்து நம்ம கூடியிருக்கிறவங்களோட என்ஜாய் பண்ணோம். அதுதான் வெட்டிங். நிறைய நேரம் சுற்றி இருக்கிற காரியங்களில் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி வரி பண்ணி அங்கே டைவர்ட் ஆகிடுறோம். ஆமாம், அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் கடவுள் கையில் நீங்கள் யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்குமே பெஸ்ட்டாக கிடச்சிது எல்லாமே. சின்ன ஒரு எனக்கு லைக் அந்த நம்ம வெட்டிங் கவுனாக இருக்கட்டும், இல்லை நம்ம என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் போட்டதாக இருக்கட்டும், அந்த சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துச்சு. கரெக்ட். ஸோ கடவுள் கையில் when we give everything he gives us the best. அதான் எனக்கு தோணுச்சு.
course, it's my favorite. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். Hi Sam, happy new year. Very surprised to see you. நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. திடீர்னு உங்களை மீட் பண்றோம். வாட் a surprise. சாப்பிட்றதுக்கு Really a great surprise. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு எங்களோட வெட்டிங் anniversary. ஆமாம், எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 10th January நாங்கள் வந்தோம் ஆமா, உங்கள் மேரேஜுக்கு. பெரிய blessing நீங்க வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். அதுதான் சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு செகண்ட் இயர் ஆமாம், anniversary. 2 years Many more happy details of your wedding anniversary. Really, we are happy to meet you on this glorious day. ஆமாம், நீங்களாம் ஜெபிக்கிறதே எங்களுக்கு பெரிய blessing. ஹெல்த்தியா வச்சிருக்கிறார், எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. டெலிவரியோட ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்யூ. இப்போ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ஸ்பெஷல் blessing தான். எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றீங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே அருமையான தம்பி சாமியல் பால் தினகரன் அவர்களோடு, அருமையான மகள் சில்பா பால் தினகரன் அவர்களோடு இந்த இடத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நீர் பாராட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதே போல ஏராளமான வெட்டிங் டேவை காணும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இவர்களுக்கு தந்திரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. இது ஆண்டவரே 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை ஆசீர்வதித்தருளும் என்று யாபேஸ் செய்த அதே ஜெபத்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தம்பதியரை யாபேஸை ஆசீர்வதித்தது போல நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கருத்தாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, நீர் இவர்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் இவர்களிலே நிலைத்திருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல, அது இவர்களை போதிக்கும் ஆண்டவரே. அவரிலே பரிசுத்த ஆவியானவர்களே இவர்கள் நிலைத்திருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நீர் இவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அருமையாய் நீர் கொடுத்த அன்பு சின்ன பிள்ளை கேட்லின் கூட ஆண்டவரே நீர் இருந்து இந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி இவர்களுக்கு ஆண்டவரே எங்கு போனாலும் உலகம் முழுவதிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைக்க வேண்டும் என்று கருத்தாய் ஜெபிக்கிறோம். இதை போல இவர்கள் ஆண்டவரே வெட்டிங் டேவை அனுசரிக்கும் போது தகப்பனே, நீர் உமது பரிசுத்த ஆவியினாலே அக்னியினாலேயும் இன்னும் ஆழமாக இன்னும் வேகமாக இவர்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று மத்தேயு 3:11 பரிசுத்த ஆவியினாலேயும் அக்னியினாலேயும் அபிஷேகிக்கிறதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இவர்கள் அனுபவிக்கும்படி, இவர்கள் மூலமாக உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் அனுபவிக்கும்படி நீங்கள் கிருபை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இதோ இந்த அருமையான வெட்டிங் டே பரிசாக இவர்களுக்கு லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் இவர்களுக்கு இன்றைக்கு அதிகாரம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொள்ளட்டும். இதோ இவர்களுக்கும் ஆண்டவரே, இது 2 ஆண்டு காலம் நீர் எபெனேசராய் இருந்தவர், இனிவரும் நாட்டிலே இம்மானுவேலராய் இருந்து இவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி கண்மலையின் மேலே நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் மூலமாக உலகம் முழுவதிலும் இவர்கள் ஜெபத்தின் பலனாக உலகம் முழுவதும் ஆண்டவரை ரட்சிப்படையவும் உலகம் முழுவதும் உம்முடைய பேரொழியை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கவும் நீர் கிருபை அளிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. சாம், நல்ல ஒரு ஜெபத்தை நம்ம கேட்டோம். இதே நாளில் நிறைய பேர் இந்த மாதிரி வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் ஒருவேளை சில தேவைகளுக்காக இந்த நாட்களில் நினச்சிட்ருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க தங்களுக்கு குழந்தை வேணும்னு நினச்சிட்ருப்பாங்க. சில ஃபேமிலிஸ் ப்ரோக்கன் ஃபேமிலிஸாக கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயில்
இந்த மாதிரியான பிரச்சனையில் உள்ள கப்பிள்ஸ்க்காக ஜெபியுங்க. யாரெல்லாம் வெட்டிங் டே கொண்டாடிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபியுங்க. சரி, நம்ம சேர்ந்து அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அங்கிள் ஆண்டியை நீர் ஜெபிக்க கொடுத்ததற்கு நன்றி, எங்களுக்கு அன்பு செலுத்த கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இந்த அன்பு இல்லாமல் எத்தனையோ ஆண்டவரே குடும்பங்கள், எத்தனையோ தம்பதியர் அவர்கள் திருமண நாட்களை கூட இப்படி தனிமையில் அவங்க கொண்டாடலாம் சுவாமி, தனிமையில் அவங்க வலியோடு இருக்கலாமே சுவாமி. அப்போ அவர்களை நினைவு கூறுகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களை மறவாதிரும் சுவாமி, அவர்களை தயவாக எழுப்பும். நீர் உம்முடைய சத்தம் கேட்கட்டும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இயேசு சொல்லும் சத்தம், கூப்பிடும் சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. இப்போ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை எழுப்பும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்குள் அவர்களை எழுப்பும். கணவனையும் மனைவியும் உம்முடைய அன்பிற்குள் அளவில்லாமல் கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அன்பின் கயிறுகள் உண்மையாக அவர்களை இழுப்பதை அவர்கள் உணரட்டும் சுவாமி. அவர்கள் அறியாத தெய்வீக அன்பு அவர்களை அழைக்கட்டும். ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு கொடுத்தீர், நீர் நினைவூட்டினீரே சுவாமி. பிலிப்பியர் 1:5 நீர் ஆரம்பித்த, நீர் தொடங்கின இந்த காரியங்கள், நற்கிரியைகள், நன்மைகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நீர் இந்த தம்பதியரை ஒன்றாக இருக்கும்படி அழைத்தீர் சுவாமி. நீர் இயேசுவின் வரும் நாள் வரையிலும் ஆண்டவரே இந்த நன்மைகள் தொடர வேண்டும், இந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும், இந்த இணைப்பு தொடர வேண்டும் சுவாமி. அவர்களை ஒன்றாய் இணைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு இருக்கிற தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் கூக்குரலை நீர் கேட்டிருக்கிறீர் சுவாமி. தயவாக பூர்த்தி செய்யும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை இப்பொழுது தாரும் சுவாமி. வீட்டின் ஆண்டவரை குறைவுகளை எல்லாம் நீர் சந்தித்து வீட்டை கட்டும் சுவாமி. பண தேவைகளை சந்தியும், அதனால் சண்டைகளை நிறுத்தும் சுவாமி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நிறுத்தி போடும். எல்லா ஆண்டவரே டெட் எல்லாவற்றையும் திருப்பி செலுத்தும்படி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ராஜா. அதிசயமாக பண தேவை சந்திக்கப்படட்டும் சுவாமி, சந்திக்கப்படட்டும் ராஜா. வறுமையில் வாழக்கூடாது சுவாமி, எல்லா விதத்திலையும் போஷிக்கப்படட்டும் சுவாமி. சுக பல ஆரோக்கியம் ஆண்டவரே அளவில்லாமல் உடலுக்குள் இறங்கட்டும் சுவாமி. யாரெல்லாம் அந்த வியாதியினால் ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் மேரிட் லைஃப்பும் ஆண்டவரே இதனால் அவஸ்தப்படுகிறதோ அவர்களை சுகமாக்கும், அவர்களை எழுப்பும் சுவாமி. குணமாக்கப்பட முடியாத வியாதிகளையும் நீர் குணமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, அப்படி அற்புதங்களை நீர் தெய்வீகமாய் செய்யும் சுவாமி. பிள்ளைகளை இல்லாத ஆண்டவரே தம்பதியர் தயவாக அவர்களை நோக்கி பாரும் சுவாமி. ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜனங்க வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களே சுவாமி, வருத்தமாக இருக்கும் சுவாமி. தயவாக அந்த கற்ப பையிலே ஒரு குழந்தை இப்பொழுது உருவாக்கி வையும். அபிஷேகப்பட்ட ஆண்டவரே அந்த குழந்தை வையும் சுவாமி. குதிக்கட்டும், கருவில் குதிக்கட்டும் சுவாமி. அதை உணரட்டும், 2 பேரும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடட்டும் சுவாமி. இந்த பாக்கியத்தை நாங்கள் சாட்சியாய் கேட்க வேண்டும் சுவாமி. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இருளில் வாழும் இந்த தம்பதியருக்கு தெய்வீக வெளிச்சம் இந்த புதிய வருடத்தில் பிறப்பதாக சுவாமி. ஸ்பெஷல் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு நன்மையும் ஆண்டவரே நீர் வழங்காதிரார் என்று எழுதியிருக்கு சுவாமி. அப்படியே நீர் எல்லா நன்மைகளையும் தாரும் சுவாமி. ஆண்டவரே, அப்படியே நீர் ஒவ்வொரு தம்பதியரும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி சுவாமி. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கள் மீது இறங்குவதற்கு நன்றி. அதை பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. அவர்களை சந்தோஷப்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you. Have a nice day. ஜாலியாக இருங்க. கிளம்புறோம். சரி.